நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களை பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக தீமையான செயல்களை பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, நாம் எல்லாம் இந்த உலகத்தில் உண்மையிலே நீதத்தினுடைய உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு நீதமான ஆட்சிக்கு கீழ் தான் இந்த மக்கள் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ்கிறார்களா என்ற கேள்வி எல்லாம் எழப்படுகிறது. காரணம், நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட, அல்லாஹுவால் ஒப்படைக்கப்பட்ட நம்மளுடைய குழந்தை செல்வங்கள், நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட நம்மளுடைய மனைவி, நம்மிடத்தில் நெருங்கி பழகக்கூடிய நம்முடைய நண்பர்கள் என்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களும் ஒரு அகல பெரிய பாதாளத்தை நோக்கி தான் இந்த மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இவர்கள் எல்லாம் ஒரு பெரிய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகத்தில் ஒழுக்கம் என்பது இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு ஒரு தீமை செய்தால் அந்த தீமைக்கான தண்டனை கூட கிடைக்காது. தாராளமாக தீமை செய்யலாம், நம்மளை யாரும் கண்டிக்க மாட்டார்கள், நம்மளை யாரும் தண்டிக்க மாட்டார்கள், அரசாங்கத்தாலும் நமக்கு தண்டனை கிடைக்காது என்று சொல்லும் அளவுக்கு நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு தவறு செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகவும், தவறு செய்வதற்கான கதவுகளை திறந்து விடக்கூடிய ஒரு சுலபமான ஒரு வழியாகவும் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு ஊரிலே 1000 பேர் வாழுகிறார்கள். அந்த 1000 பேரில் ஒருவர் மாத்திரம் மிக கெட்டவராக இருக்கிறார். 999 பேர் 999 பேர் என்ன செய்கிறார்கள்? படும் மோசமானவர்களாக வாழக்கூடிய அந்த ஒருவனுக்கு மத்தியில் மீதி உண்டான அத்தனை பேரும் நல்லவர்களாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? 1000 பேர் வாழக்கூடிய ஊரில் ஒருவர் மாத்திரம் கெட்டவராக இருக்கிறார், மீதி எல்லோரும் நல்லவர்களாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அந்த எல்லோரும் சேர்ந்து அந்த ஒருவரை திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். தவறு செய்யக்கூடிய அவருக்கு நல்லதை ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும், ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும். இதுதான் ஒரு அழகிய யதார்த்தமான ஒரு நிம்மதியான நீதத்துக்கான வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் குறிப்பாக குழந்தைகள், அதுவும் இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் பெற்றெடுத்த குழந்தை செல்வங்கள், நமக்கு பிறந்த குழந்தைகள் இன்றைக்கு நாம் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம்? நம் குழந்தைகளை மாத்திரம் இன்று பேசப்படவில்லை. இந்த உலகில் வாழக்கூடிய, குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய பன் சமுதாயத்தை சேர்ந்த பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய குழந்தைகளும் சரி, அதில் மாற்று நண்பர்களுடைய குழந்தைகளும் சரி, யஹூதி நஸ்ரானுடைய குழந்தைகளும் சரி, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகனுடைய குழந்தைகளும் சரி, இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை, அந்த ஒழுக்கவியல், வாழ்வியல், அந்த நல்ல பண்புகளை முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, உலகில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பெற்றோர்களும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பார்களேயானால் அந்த குழந்தைகள் மிக சிறப்பானவர்களாக இந்த உலகத்தில் வளம் பெறுவார்கள். ஆனால் நம்மை சுற்றி வாழும் இந்த உலகத்தில் மற்ற குழந்தைகளும் சரி, நம்முடைய இஸ்லாமிய குழந்தைகளும் சரி, அறவே ஒழுக்கம் இல்லாமல், ஒழுக்கம் என்ற அந்த மாண்பு இல்லாமல் ஒரு மிருகத்தன வாழ்க்கை வாழ்ந்து ஒரு மிருகமான வாழ்க்கைக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்றைய குழந்தைகள், வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் ஒழுக்கம் இல்லாமலே வளர்கிறார்கள் என்று எத்தனையோ மார்க்க ஆசிரியர்கள் மிக தெல்ல தெளிவாக சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி இந்த குழந்தைகளை நாம்